வளர்ச்சி போக்கில் இப்பொழுது 2024ஆம் ஆண்டு என்னுடைய ஆடிய அதிகாரிகளை நன்றி சொல்ல வேண்டும். பல பில்லியன் ரூபாய் நிதிகளை நாங்கள் செலவழித்து இருக்கிறோம், செலவழிக்க போகிறோம். உண்மையிலே மண்டல மாவட்டத்திலே உலக வங்கி நடந்து கொண்டிருக்கிற வேலைகளை எல்லாம் நாங்கள் கணக்கிட்டால் 15 பில்லியன் அளவிலே வேலைகளை நாங்கள் இந்த ஆண்டு முடிவு செய்திருக்கிறோம். இது இடம்பெற்றால் மண்டல மாவட்டத்தில் வீதிகள் முடிந்துவிடும் என்று சொல்ல முடியாது. ஆனாலும் பொருளாதாரத்துக்கு பலன் கொடுக்கிற பல வீதிகள் முடிவடையும் என்கிற பெரும் நம்பிக்கை இருக்கிறது. அரசாங்கம் கவுண்டாலும் திருப்பி நிமிர்ந்த பொழுது நான் கிராமிய வீதிகள் அபிவிருத்தி அமைச்சையே நிறுத்துகிறேன் என்று எண்ணினேன். இருந்தாலும் ஏதோ சந்தர்ப்பம் சாதகமாக அமைந்த காரணமாக மக்கள் இலகுவான போக்குவரத்துக்கும் குறுகிய நேரத்தில் தங்களை பணியை முடிப்பதற்கான பல நல்ல பாதைகளை நாங்கள் செப்பல் கொடுத்து நடைபெற மகிழ்ச்சிகள். எதிர்காலத்தில் நீங்களும் நான் ஏற்கனவே சொன்னது போல கிழக்கு மாகாணம் எங்களுக்கு தனித்துவமான அரசியல், இதற்கான கடந்த கால அரசியல் இழப்புகள் அதெல்லாம் ஏன் ஏற்பட்டது, இன்னமும் போலியான வேடதார பேச்சுக்கள், இன்னமும் சமூக பற்றில்லாத கருத்துக்கள் எல்லாம் நாங்கள் எண்ணி சீர்தூக்கி பார்க்காமல் செயலாற்றக்கூடாது. ஆழமாக சிந்தித்து அரசியலில் நீங்கள் ஒற்றுமையாக முடியுமான வரைக்கும் தமிழக விடுதலை கட்சியுடைய முயற்சிக்கு பங்களிப்பு செய்ய வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். என்னுடைய கூட்டத்தில் கலந்து கொண்ட காரணமாக இன்று அவரால் கலந்து கொள்ள முடியாமல் போனது. இருந்தாலும் அவருடைய நிகழ்வுகள் வருகிற 27-28ஆம் தேதியிலே மாற்றப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த நிகழ்ச்சியை மாற்ற முடியாத அடிப்படையில் கலந்து கொண்டேன். இங்கே வந்து பார்க்கிற பொழுதும் மிக மகிழ்ச்சியாக இருந்தது. கடுமையான வெயிலையும் பல இளைஞர்கள் யுவதிகள் திரண்டு ஆரவாரமாக பாடசாலை மாணவர்கள் கலாச்சார நடனங்களோடு எங்களை வரவேற்றார்கள். அதிலும் இந்த கழகத்தினுடைய முயற்சிக்காகவும் இக்கிராமத்தினுடைய கட்டுப்பாட்டுக்காகவும் முன்னாள் பயணித்திருக்கின்ற இளைஞர்களை அழகாக நினைவு கூர்ந்து அவர்களுக்கு ஒரு அஞ்சலியும் அவருடைய பெயரை குறிப்பிட்டது ஒரு வித்தியாசமான உணர்வை கொடுத்தது. அவர்கள் மறக்காமல் ஒரு கட்டுமானத்தை நீங்கள் உருவாக்கி வருவதையும் இனி வருகிற எங்களுடைய இளைஞர் யுவதிகளுக்கு ஒரு எடுத்துக்காட்டான விடயமாகவும் கிராமப்பற்றோடும் ஒரு கலாச்சார நிகழ்வுகளை எப்படி நடத்துவதுங்கிற ஒரு தோரணையும் ஒரு பாடத்திட்டத்தையும் போல இருந்தது. இப்படி பல நிகழ்வுகளை நீங்கள் சிறப்பாக நடத்துவதை கண்டு நான் மகிழ்ச்சி அடைந்தேன். உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பாடசாலைய முயற்சியிலே தான் இக்கிராமத்தினுடைய எதிர்கால உறுதித்தன்மை இருப்பது என்பதை அதிபர் நாங்கள் அறிவோம். அதற்கு உட்கட்டுமானம் என்பது அவசியம். அதிபர் அவர்களே, அந்த அடிப்படையில் உட்கட்டுமான அபிவிருத்தி என்பது உங்களுக்கு தெரியும், கடந்த 2 வருடங்களாக அப்படி நின்று போயிருந்தது. இந்த ஆண்டுதான் ஓரளவு தானம் நிகழ்ச்சிகள் ஆரம்பித்து இடம்பெற தொடங்கி இருக்கிறது. இருந்தாலும் என்னால் உறுதியாக மண்டபத்தை இந்த வருடம் அமைத்து தர முடியும் என்று சொல்ல முடியாத ஒரு சங்கடத்தில் இருக்கிறேன். நான் நம்புகிறேன் மிக விரைவாக இந்த அடுத்த மாத ஆரம்பத்துக்குள்ளே கல்வி அமைச்சர் மண்டல மாவட்டத்துக்கு விஜயம் செய்கிறார். அவர் சொல்லியிருக்கிறார் முடியுமான ஒரு நிதி ஒதுக்கீட்டை தருவதாக. அந்த மற்றும் தொகுதிக்கு ஒதுக்கப்படுகிற நிதி கணிசமாக இருக்குமா இருந்தால் அது உங்களுடைய கட்டணத்துக்கு கைகூடுமாக இருந்தால் உங்களுக்கு தெரியும். இப்பொழுது விலைவாசி இந்த மேலே தெரியும். இங்க பிள்ளைகளை துவைக்க மண்டபம் வைப்பதற்கு முடியுமா இருந்தால் அதற்கான ஏற்பாடுகள் செய்து கொடுக்க முடியும் என்று நான் சொல்ல முடியும்.